நுகர்வோர்களை மையமாக கொண்டு, பயனாளிகளை மையமாக கொண்டு கூட்டுறவு சங்கங்கள் மாற வேண்டிய நிலை அதனுடைய வெற்றிக்கு உதவும். இத்தனை தோல்விகளுக்கு பின்பு கூட இன்றைக்கும் ஆவின் பால் தான் தமிழகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் நுகர்வோரை கொண்டிருக்கிறது. மிகச்சரியாக நம்முடைய ஆவின் கூட்டுறவு சங்கம் நடத்தப்படும் என்று சொன்னால் அது அமுலுக்கு நிகராக வரக்கூடும். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, குஜராத்திலே இருக்கிற அமுல் இங்கே வரக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக ஆவினுடைய தரத்தை உயர்த்த முடியாது. போட்டியாளர்கள் வேண்டும். போட்டிகளை சந்திக்கிற பொழுதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகத்திறன் கூடும், அதனுடைய உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளினுடைய தரம் உயரும். போட்டியே இல்லாதது தரத்தை படிப்படியாக குறைத்து காணாமல் செய்துவிடும். நுகர்வோருக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் போட்டியில் இருக்க வேண்டும் தான். நாம் அமுலை போல மாற வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக யாருமே தமிழகத்தில் வந்து விற்கக்கூடாது என்று சொல்வது நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கோ, நம்முடைய நிர்வாகத்திறனை உயர்த்தி கொள்வதற்கோ, நம்முடைய கூட்டுறவு சங்கங்களுடைய உற்பத்தி பொருளினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு உதவாது. ஆவினோட தரத்தை உயர்த்த மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கு பதில் தான் இந்த பிளான்ட். இன்றைக்கு வந்து லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டாக 52 கோடி செலவில் 7 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட ஒரு பிளான்ட் இங்கே நிறுவியிருக்கோம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போன்று இப்போது நமக்கு இருக்கக்கூடிய திறன் வந்து 50 லட்சம் லிட்டர் பாலை கையாளுகின்ற திறன். அதை 70 லட்சம் லிட்டராக உயர்த்துவதற்கான கட்டமைப்பு பணிகள் இதுபோன்று பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி முன்னெடுக்கலைன்னு சொல்லாங்க. இன்றைக்கி அமுல் பொறுத்தவரையில் அமுலுக்கும் ஆவினுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அமுல் வந்து ஒரு ஃபெடரேஷனாக இருந்தாலும் அது ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனால் ஆவின் அப்படி அல்ல. இது வந்து அப்படி ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. இது வந்து விவசாயிகளுடைய நலன், அதே போன்று நம்முடைய பால் வாங்குவர்களுடைய நலன், ரெண்டையும் வந்து கவனிக்கக்கூடிய நிறுவனம். இன்றைக்கி வந்து அதனால தான் என்ன செய்யணும்னா, ஆண்டு முழுவதும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு சீரான விலை கிடைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு விலையும், மிக கடினமான சூழ்நிலைகளிலும் அதிகமாக பாலுக்கு விலையை உயர்த்தாமல் நகரவாசிகளுக்கும் பல்வேறு மக்களுக்கும் பால் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பாலை கொடுக்க வேண்டிய கடமை. ஆக இந்த இரண்டும் வந்து ஒரு இந்த டைட் ரோப் டு வாக்குன்னு சொல்லுவோம், ஒரு கடினமான ஒரு சவாரி தான் இது. அதை வந்து ஆவின் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா அந்த கருத்து தவறு. இன்றைக்கி ஆவினுடைய விலையையும் விற்பனை விலையையும் அமுலுடைய விற்பனை விலையும் நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, ஆவினுடைய குரோத் என்பது ஒரு கிராஜுவலாக படிப்படியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பட்டியல் காட்டினேன், எவ்வளவு நாங்கள் கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம், எவ்வளோ வட்டியில்லா கடன் உதவி கொடுத்துருக்கின்றோம், எவ்வளோ கட்டமைப்புகளை உயர்த்துகின்றோம். பால் விலை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 3 ரூபாய் விலை உயர்வு செய்தார்கள். மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 3 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. தரமான பாலுக்கு கூடுதல் 1 ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அனைத்து சங்கங்களிலும் இன்றைக்கு வந்து ஸ்பாட் டெக்னாலஜி மெஷின் வச்சு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்திருக்கின்றோம். இதெல்லாம் வந்து வளர்ச்சியாக இல்லைன்னு நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். அந்த ஆளுநர், மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு, அந்த கருத்து வந்து மிக தவறான கருத்து. அது ஒரு புரிதல் இல்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம். கூட்டுறவு சங்கங்களில் வந்து விவசாயிகளை வந்து உறுப்பினராக சேர்க்கணும், அரசியல்வாதிகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் கூட்டுறவு வந்து பலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து தனி அலுவலர்கள் மூலமாகத்தான் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அரசியல்வாதிய தலையிடம் இங்கே வந்து கிராஸ்ரூட் லெவலில் இல்லை, நீங்களே பார்க்க முடியும். ஆவினுடைய கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை தனித்து இயங்கக்கூடிய சங்கங்களாக தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது யாரும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. நானும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும், மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றேன்.
இந்த குற்றச்சாட்டு எங்கும் எழுந்ததில்லை. அப்படி எந்த தலையீடும் இதுவரையிலும் இல்லை. சரி சார். இன்னொன்று, ஆவின் பொருட்கள், நம்ம ஆவின் கடைகளில் ஆவின் பொருட்களை மட்டும்தான் விற்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தினாலும் கூட, ஆனால் தொடர்ந்து ஆவின் பொருட்களை விட மற்ற பொருட்கள், ஆவின் டீ ஸ்டாலில் கூட மற்ற பால் பொருட்கள் பிராண்டை தான் பாலை வாங்கி தான் பயன்படுத்துகிற நிலை இருக்குது. அதை அதிகாரிகள் வந்து தெரிந்து தடுக்காமல் இருக்க சூழல் தான் சேலத்தில் நிலவுது. குறிப்பாக ஜிஹெச்சில் பொறுத்த வரைக்கும் ஆவின் கடைகளில் அனைத்துமே வெளி பொருட்களையும் வெளி பால்களை தான் கொண்டு தான் பயன்படுத்துகிறாங்க. விற்கக்கூடாதுன்னு நம்ம உத்தரவே இருந்தாலும் அதை யாரும் மதிக்கிறதில்ல. அது என்ன மாதிரி நடவடிக்கை தான் நம்ம எடுக்க போகிறோம்? தம்பி, இப்போ வந்து எங்களுடைய கவனத்திற்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சில இடங்களில் வந்து ஆவின் பார்லரை தனியார் எடுத்திருப்பாங்க. ஆவின் பார்லர் வந்து தனியார் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து சில இடங்களில் இப்படிப்பட்ட மற்ற பொருட்களையும் வைக்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. நாங்கள் இப்போது முற்றிலுமாக எங்களுடைய காம்படிட்டர்ஸினுடைய பொருள் வைக்காமல் அதை உறுதிப்படுத்துவதற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஒரு விற்பனைக்கான ஒரு தனி வியூகம் நம்ம அமைச்சிருக்கோம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வியூகம் அமைத்திருக்கின்றேன். இது ரெண்டும் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அப்படி வர சமயத்தில் இன்னும் வந்து பெட்டர் சேல்ஸ் வரும். ஓகே சார், தேங்க்யூ.